அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 7 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: தமிழ்நாடு அரசின் பொதுப்பணித்துறையில் அப்ரண்டிஸ் பயிற்சி இடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தேர்வு கிடையாது. பொறியியல் மற்றும் பொறியியல் அல்லாத இடங்கள் என மொத்தம் 260 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. விண்ணப்பிக்க கடைசி தேதி 31/12/2024 ஆகும். சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறும் நாட்களானது ஜனவரி 21 முதல் 24ஆம் தேதி வரை ஆகும். விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் இந்த இணையதளத்திற்கு சென்று இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். இரண்டாவது அறிவிப்பு: 10, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளுக்கு தனித் தேர்வர்கள் விண்ணப்பிக்க கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது. இன்று முடிவதாக இருந்த கால அவகாசம் தொடர்மழை காரணமாக டிசம்பர் 20ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: சென்னை உட்பட 4 மாவட்டங்களில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மற்றும் புதுவையிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நான்காவது அறிவிப்பு: EVKS இளங்கோவன் காலமானதை அடுத்து ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி அல்லது பிப்ரவரியில் டெல்லி சட்டமன்ற தேர்தலோடு சேர்ந்து ஈரோடு கிழக்கு தொகுதிக்கும் தேர்தல் நடத்த வாய்ப்பு என கூறப்படுகிறது. ஐந்தாவது அறிவிப்பு: சென்னை மாநகர பேருந்துகளில் மூத்த குடிமக்கள் இலவசமாக பயணம் செய்ய வரும் 21ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரை காலை 8 மணி முதல் இரவு 7:30 மணி வரை இலவச பேருந்து பயண டோக்கன்கள் வழங்கப்படும். அதன் பின்னர் வருகிற ஜனவரி 1ஆம் தேதி முதல் அந்தந்த பணிமனைகளின் அலுவலகத்தில் அலுவலக நேரத்தில் வழங்கப்படுகிறது. சென்னை வாழ் மூத்த குடிமக்களுக்கு 1 மாதத்திற்கு 10 டோக்கன்கள் வீதம் 6 மாதத்திற்கான டோக்கன்கள் வழங்கப்படும். ஆறாவது அறிவிப்பு: குற்ற வழக்கு தொடர்பு துறையில் உள்ள அரசு உதவி வழங்கும் நடத்துனர் நிலை 2 பதிவுக்கு டிசம்பர் 14ஆம் தேதி அன்று நடத்தப்பட்ட கணினி வழி தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. கடைசியாக 7வது அறிவிப்பு: புறநகர் மின்சார ரயில்களில் ஏசி வசதி கொண்ட ரயில்களை இயக்க வேண்டும் என்ற கோரிக்கை பயணிகள் மத்தியில் நீண்ட நாட்களாக முன்வைக்கப்பட்டு வந்த நிலையில் வரும் ஜனவரி மாதத்தில் இருந்து ஏசி மின்சார ரயில்கள் இயக்கப்படும் எனவும் ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த 7 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.